4 சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க மந்திரி ஒருத்தர் கூட வீட்டுல தூங்க முடியாது. இந்து மதம் என்றால் கேவலமா? திமுக அமைச்சர்கள் ஒருத்தர் கூட வீட்டில் தூங்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் H. ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி எவ்வளவு தூரம் வெறும் பயந்தாங்குழிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சின்னு 10 மாசத்துக்கு மேல உங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இறங்குங்க. மாரி சக்கரவர்த்தி அவர்கள் 2 சொல்லியிருக்காரு. அப்போ ஜெயிச்சது கருணாநிதி மட்டும்தான். எலெக்ஷன் கருணாநிதி ஒரு ஆள் ஜெயிச்சார். ஆனா சட்டமன்றத்திற்கு போக பயந்தாங்குழி கருணாநிதி அதையும் ராஜினாமா செய்தார். அதுக்கப்புறம் செல்வராஜ்ங்கிறவர் நின்று அப்ப கவுண்டர்மேனான எக்மோர் தொகுதியும் சேர்ந்து திமுக 2. ஆனா தேர்தல் நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது திமுக ஜெயிச்சது 1தான். அந்த 1 சட்டமன்றத்திற்கு போக பயந்து துப்பு கட்ட கருணாநிதி ராஜினாமா செய்தார். அவ்வளவு பயந்தாங்குழி பசங்க திமுக காரங்க நமக்கு தெரியாதா? எங்கள் அலுவலகத்தை நீங்கள் நடத்துகிறீர்களா என்று நான் கேட்கிறேன். ஏன் அவர் ஒரு அசிஸ்டன்ட் ஆபரேஷன் ஆன மறுநாள் உங்களுக்கு விசாரிக்கணும்னு என்ன அவசரம்? என்ன அவசரம்? ஏன் நான்லாம் கட்சி விசாரணை பண்ணா அப்படியே அதே பதில் தானே சொல்ல போறாரு. அதாவது கொடுமைப்படுத்த வேண்டும், சைக்கலாஜிக்கல் டார்ச்சர். அதுதான் இந்த அரசாங்கத்தோட 4 சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க மந்திரி ஒருத்தர் கூட வீட்டுல தூங்க முடியாது. அது எப்பவுமே வெளிநடிகை தூங்குறாங்களா நீங்க பேசுறீங்க எனக்கு தெரியும். வீட்டுல தூங்க முடியாது. நாங்க டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சோம். மிஸ்டர் ஸ்டாலின் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் இந்து மதம் தான் கேட்கணுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.